பரிதாரத்தை பூசிக்கொள்ள பகவன் அளிக்க மாதமோ 28 உன்னோடி விட்டதே. சென்ற அண்ணா வரவில்லை என்று அவனோடு காத்திருப்பான் என் தம்பி. மடிந்தான் மாயாவி என்ற ஒரு நல்ல செய்தியை முதலாக என் தம்பியிடம் கூறுகிறேன். தம்பி சுக்ரீவா, சென்றவனே அவன் மீண்டும் வீடு திரும்ப கூடாது சதி திட்டமா? கற்களிலும் முற்களும் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த பிளதுவாரம் என் தம்பியை தவிர வேறு யாரும் செய்திருக்க முடியாது. இது எனக்கு எம்மாத்திரம் எட்டு உலத்துமே இப்போது வெளி வருவேன். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வர வரைக்கும் அவருக்காக காத்துட்டு இருக்கலாம். அப்படியே காத்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அழகா ஆடி பாடிக்கிட்டே இருக்கலாம். கொட்டுரே பணியில நானும் உனக்கு குடையாய் மாறட்டுமா, விட்டுரே விடியில மூட்டுற நெருப்புல கொழுதும் காயட்டுமா. கொட்டுரே பணியில நானும் உனக்கு குடையாய் மாறட்டுமா, விட்டுரே விடியில மூட்டுற நெருப்புல கொழுதும் காயட்டுமா. மாமே தரணும் சீரி எடி வாங்கா தட்டி சோரி ஒரு கடல புள்ள நானும் ஒரு இது வரைக்கும் என்னுடைய கணவரை காணலே. வரட்டு அவர் வந்தா கூட பேசவே கூடாது. என்னடா இது? யார் இது? ஒருவேளை நான் தூக்கத்துல இருக்கணும், ஒருவேளை கனவா இருக்குமோ? இருக்கலாம் கூட. மறுபடியும் கண்ணை நல்லா கசக்கிட்டு பார்க்கலாம். கண்ணை கசக்கு. எனக்கு யாருங்க இது? நீங்களா? ஆமா. உங்களுடைய சிரசில் எனக்கு என்ன? சிரசில் மணிமுடி, கழுத்துல மேலே, கரத்தில் செங்கோல். இதை பார்க்கும்போது உனக்கு விசித்திரமாக இருக்கிறதா? கொஞ்சமே எனக்கு புரியலங்க. அது வேறொன்றும் கிடையாது. என்னுடைய அண்ணன் மாயாவிடம் சமருக்கு சென்றார். அப்படி எங்க? மாயாவி கரத்தால் என்னுடைய அண்ணன் மாண்டு விட்டார். மாமா செத்துட்டாரா? ஆமா. ஆகையால் மன்னன் இல்லாத நாடு பிணம் சுடும் சுடுகாடு போடு காட்சியளிக்கிறது. ஆகையால் இந்நாட்டுக்கு மன்னனாக பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று வயதில் முதிர்ந்த ஜாம்பு வந்து முறைத்தார். என்னுடைய நண்பன் ஆட்சியிடம் முறைத்தார். அப்படியாங்க? ஆகையால் தான் இந்நாட்டுக்கு மன்னனாகி விட்டேன். மகாராஜா, நீ மகாராணி. நாட்டுக்கு மகாராணி நானா? என்னங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறையா மாமா செத்துட்டாரா? இல்ல நீங்க ஏதாவது என்கிட்ட போய் சொல்றீங்களா? இல்லை, மாயாவி கரத்தால் என்னுடைய அண்ணன் மாண்டு விட்டார். எனக்கு ஆகையால் மாமா செத்துட்டாருன்னா இந்த அரண்மனை
இந்த ராஜாங்க அனைத்தும் நம்ம கிட்டயா? நமக்குத்தான். அப்படியா மகாராஜா மகாராணி என்னை பார்க்கும்போது உனக்கு சந்தோஷமே இல்லையா? ஆமாங்க, சந்தோஷமா தாங்க இருக்குது. உன்னை பார்க்கும்போது என் உள்ளமே மாறிவிட்டது. எப்படிங்க? எப்படி தெரியுமா? எப்படிங்க? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் நாடோடியே நச்சு பாம்பே பகைவன் அழித்து வீடு திருமுறையிலும் வாய்ப்படியில் காவலுடன் உழைத்தேன். அதை விட்டு மணிமுடி தரித்து மனைவியோடு சல்லாபமான ஆட்டமா? மாமா நீங்க இன்னும் சாவலியா மாமா? ஒருவேளை நீங்க பேயா வந்திருக்கீங்களா இல்ல பிசாசா வந்திருக்கீங்களா? இங்க வாடி. ஐயோ சுறுசுறுப்பா வாங்க. நான் செத்துட்டே முடிய வச்சுட்டியா? நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டுதான் நானு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். நான் செத்துட்டேன். ஐயா ராஜாவாயிட்டாரு. அடிக்காதண்ணா. இந்த நாட்டுக்கு நீ சக்கரவர்த்தி வர வேண்டும் என்று உனக்கு எவன்டா சட்டம் வகுத்தான்? அண்ணா இத பாருங்க அண்ணா, இந்த பதவி நானே ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணா நீங்கள் மாயாவிடம் சமருக்கு சென்றீர்கள். மாயாவி கரத்தால் நீங்கள் மாண்டு விட்டீர்கள். எவன்டா சொன்னா? வயதில் முதிர்ந்த ஜாம்பவந்தர் தான் உரைத்தார். ஆகையால் அண்ணனே இருந்து விட்டாரே, ஆகையால் மன்னன் இல்லாத நாடு பிணம் சுடும் சுடுகாடு போல காட்சியளிக்கிறது. ஆகையால் நாட்டு மக்கள் அனைவரும் வரிசையாக செல்கிறார்களே, இந்நாட்டின் பொறுப்பை நீதான் ஏற்று நடத்த வேண்டும் என்று வயதில் முதிர்ந்த ஜாம்பவந்தரும் உரைத்தார். நண்பன் ஆட்சியனும் உரைத்தார். இந்நாட்டுக்கு மன்னன் ஆகிவிட்டேன். நான் மகாராஜா, உரிமை அம்மையார் மகாராணி. மாமா ஐயா ராஜா, உரிமை அம்மா ராணி. என்ன நடந்தது தலைவா? என்ன நடந்தது? நான் அப்போதே என்ன இப்படி செய்து விட்டாய்? மகாராணி அம்மையார், நான் அப்போதே வேண்டாம் படித்து உரைத்தேன். என்ன ஆச்சு? பதவியை வேண்டாம் என்று அண்ணன் வந்து விட்டார். என்னது? அண்ணன் இறக்கவில்லை, அண்ணன் உயிரோடு தான் இருக்கிறார். அண்ணன் உயிரோடு வந்து விட்டாரா? ஆமா. அட பாவி, அதுக்கு தான அப்போ வேணாம். என்னது? என் பேச்ச கேட்டியா? நீ எனக்கு மணிமுடி சூட்டுன்னு சூட்டிக்கிட்டு. அட பாவி, நான் எவ்வளவு சொன்ன வேணாம்னு கேட்டா தானே? நான் அப்போதே உரைத்தேன் எனக்கு இந்த பதவியே வேண்டான்னு. மணிமுடி சூட்டி நீதான் நாட்டு மன்னனாக இருக்க வேண்டும், மகாராஜாவாக இருக்க வேண்டும், உரிமை வந்து மகாராணியாக இருக்க வேண்டும் என்று நீதான்டா பாய் சொன்ன. வேண்டாம் என் பேச்ச காட்டி அண்ணன் வந்துட்டாரா? எப்படியோ ஒண்ணு. சரி அதெல்லாம் போகட்டும், இப்ப பேசுவதற்கு நேரம் இல்ல. மணிமுடி கொடுத்து வாங்கினாரா? ஐயோ அதுதான் கொடுத்தா வாங்கவில்லை. ஆகையால் நீதான். உனக்கு பக்குவம் பத்தாது. ஏனென்றால் உன்னுடைய அண்ணனுக்கு உற்ற நண்பன் நான். ஆமா, நான் எடுத்து உரைத்தால் கண்டிப்பாக கேட்பார். ஆமா, ஏனென்றால் நீ
சொல்லி செல்வனாயிற்று. மணிமுடி நீயே கொடு, இந்த பதவியே எனக்கு வேண்டாம். தலைவா, சென்ற காரியம் அமாக வச்சு எனக்கு தெரியும். நீங்கள் சென்றீர்கள் என்றால் தோல்வி காண்பீர்களா? வெற்றிதான். இருந்தாலும் அடியேன் ஒரு விண்ணப்பம். மனு போட்டால் அவனை செய்ய. அப்படியா? அதாவது தலைவா, இந்த மௌலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலைவா. ஆமா. அச்சினையா, நீ யார்? எமது நண்பன். ஆமாம். உற்ற நண்பன். நீ கொடுத்து நான் மறுத்த அவனுக்கு பெருமை உண்டோ? ஆமாண்ணா, அது மட்டும் இல்லண்ணா, நான் மகாராஜா மகாராணி அமைச்சர் யாரு தெரியுமா? யாரு? நீ நாட்டின் பொறுப்புக்கு ஏற்றவர் அமைச்சர். இந்த நாட்டுக்கு அமைச்சர் மகாராஜா. அதுவாகட்டும், அமைச்சரே. டேய், எவ்வளவு இருமாவு பாத்தியா? பணம் போயிட்டான், இது திரும்ப மாட்டான். நாம பதவி எடுத்துக்கணும். நீங்களா கூறு போட்டீங்க நாட்டை. தலைவா, நான் இவ்வளவு முறை சொன்னேன் வேண்டாம், அண்ணன் வந்து விடுவார். உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இதோ இருக்கின்ற இளையவர் தான் எனக்கு மணிமுடியை சோட்டு. நான் உரைத்தேன். கேட்கவில்லை. அண்ணா, என்ன செய்வது? பதவி ஆசை. இதுதான் செய்தீங்களா? இன்னும் ஆளு தலைவா, இன்னும் ஒரு காரியம் செய்திருக்கின்றோம். நற்காரியம். இதை விட ஆமா நல்ல காரியம். மாமா, என்ன காரியம் தெரியுமா? வாயிலே சொல்லு. மாமா, நீங்க செத்துட்டீங்க நினைச்சு உங்க பொண்டாட்டி தாலி மூலையில முக்காடிட்டாங்க. உட்கார வச்சு போய் பாருங்க. என் மனைவி விதவியா? ஆமா. என் பட்டத்தரசி விதவியா? இந்த நாட்டு ராணி விதவியா? ஐயோ, தேசகிரிமா, உனக்கு நான் என்னடா துரோகம் செய்தேன்? நமக்கு தாய் ஒருவள், தந்தை இருவர், பிறந்தோ வளர்ந்தோ வாழ்ந்தோ எல்லளவு துரோகம் செய்திருப்பனா? ஏன்டா எனக்கு ஒரு கர்மத்தை செய்தேன்? இந்த பதவிக்காக? டேய், ஒரு வார்த்தை என்னிடத்தில் நீ உழைத்திருந்தால் போதுமே. சிம்மாதன் தமர வைத்து, செங்கோல் கரத்தில் கொடுத்து, மௌலி சிரத்தில் வைத்து, மக்கள் அறிய மன்னனாக செய்திருப்பேன் இந்த மாவீரன் உன்னை. மதியற்றவனே, பட்டத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு பகுத்தறிவு மறந்து செய்யக்கூடாத காரியத்தை செய்திட்டியாடா. செய்யக்கூடாது. டேய், நான் உயிரோடு இருக்கிறேன்டா. நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் மனைவி விதவி கோலத்தில் காட்சியளிக்கிறாளா? ஆஹா. டேய், 5ஆன அண்ணன் தம்பி, 10ஆன பங்காளி, 20ஆன எதிரி ஆயிட்டாடாப்பா. டேய் கிரிமா, உடன் பிறந்தைய கொள்ளும் வியாதி. என் உடன் பிறந்தைய எனக்கு துரோகத்தை செய்துட்டேன். என்னோடு நீ வாழக்கூடாது. அண்ணா, என்னை எதிர்த்தவர் யாருமே வாழ்ந்தறியா. இனிமே இந்த நாட்டில் நீ எனக்கு எதிரி. நீ வாழ நான் பார்க்க மாட்டேன். வாட்டி வார்த்தைக்கு கொல்லு. வேணும்னா கொஞ்சம் ஏதோ அறியாமல் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் அண்ணா. அண்ணா, எனக்கு இந்த பதவி வேண்டாம் அண்ணா. இந்த பதவி நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் அண்ணா. எனக்கு இந்த பதவி வேண்டாம். தலைவா, ஏதோ அறியாதவன் தெரியாதவன் நீங்கள் இல்லை என்று மணிமுடி கூட்டிக் கொண்டான். இப்போதுதான் நீங்கள் வந்து விட்டீர்களே. நடந்தது அது மறந்து விடுங்க. மணிமுடி ஏற்றுக்கொள்ளுங்கள் தலைவா, ஏற்றுக்கொள்ளுங்கள்.
பண்ண டேய் சுக்கிரிவா அதானே யாரு யாரு என்னுடைய அண்ணன் தானே. அண்ணன் தானே நான் எதற்காக அழ வேண்டும்? ஆமா. என்னுடைய அண்ணன் தானே அடிச்சாரு. உன்னுடைய அண்ணனுக்கு அடிப்பதற்கு உரிமை உண்டு உண்டு, அணைப்பதற்கும் உரிமை உண்டு. ஆமா ஆட்சிரையா, நீ சொல்வதுதான் உண்மை. என்ன தலைவா? அடிக்கும் உரிமை உண்டு, அணைக்கவும் உரிமை உண்டு. என்னுடைய அண்ணன் ஆயிற்று, நான் எதற்காக அழ வேண்டும்? உரிமை உரிமை ஆமா உரிமை உரிமை உண்டு. அது தவறில்லையே. தவறு கிடையாது. மறுப்பில்லையே. மறுப்பு என்பது கிடையாது. அண்ணன் தம்பியே அடிக்கும் உரிமை உண்டு. உரிமை உண்டு, அணைப்பதற்கும் உரிமை உண்டு. அதில் மாற்றம் ஆமா, சிறிதளவு மாற்றம் கிடையாது தலைவா. டேய் அண்ணா, நீ செய்த தவற மன்னிச்சுக்க. அது போதும். எனக்கு ஒரு உதவி சேவை. அண்ணா, ஒரு உதவி என்ன, 1000 உதவி கேளுங்கள், செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தம்பி. அண்ணா, என்ன உதவி சொல்லுங்கள் அண்ணா. சின்ன உதவிடா. சொல்லுங்கள் அண்ணா. நான் அமரும் சிம்மாசனத்தில் நீ அமர்ந்தாயே, அதற்கு பிறகு உதவமாக என்னடே, ஏய் உன் பொண்டாட்டி எனக்கு தேவை, கொண்டாந்து கொடுத்துட்டு போ. நான் அமரும் சிம்மாசனத்தில் அவன் அமர்ந்தானே. உனக்கும் தம்பிக்கு சண்டைனா நான் வேணுமா? எதுக்கு வேணும்? எனக்கு கேட்டதால தானே. ஏய் டேய் யாரவன் பொம்பளைய தலைமையில தூக்கி வச்சு நாடாதீங்க, கெட்டுடுவீங்க. பொட்டச்சி நாயை எதிர்த்தா பேசுற பொண்ணு போட்டுரும் ஜாக்கிரதை. பெரிய மனுஷன் அண்ணன் தம்பி பொண்டாட்டி ஆண்டா, என்னையா தப்பு? என்ன தப்பு? வாயாண்டி. அதே கேள்வி நான் கேக்குறேன். இந்த சிம்மாசனத்துல உன் தம்பி உட்கார்ந்தா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். ரெண்டு பேரும் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க தானே, அப்ப வேற வேற இருந்தாலும் ஒரே தாய் வைத்து புள்ள தானே. நீ செத்துட்ட நினைச்சு எங்க வீட்டுக்கார அந்த சிம்மாசனத்துல உட்காந்துட்டாரு, சிரசுல மணிமுடி எடுத்துட்டாரு. அதனால எவ்வளவு கோவப்பட்டுக்கினு ஒரு தம்பி பொண்டாட்டி கேக்குறியே, நீ நல்லா இருப்பியா சொல்லு? அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாதுங்க. இந்த நாட்டுல பேரு மாதிரி வாங்கிட்டு வாங்க, எள்ளுக்கா பொழக்கிற மாதிரி அப்படியே பிளந்து இந்த நாட்டுல பாதி வாங்கிட்டு வா. ஏய் யாரு அப்பம் விட்டு சொத்து, மோத்தா விட்டு சொத்தா? இது என் பாட்டன் சொத்துடி, எல்லைக்கா பழக்கிற மாதிரி. ஏய் அந்த பாட்டன் சொத்துல என் வீட்டுக்காரனுக்கும் பங்கு இருக்குது. குழந்தை கூட நான் சொல்வதுதான் உண்மை. டேய் யாரோ கேட்டு நிக்கிறீங்க, இழுத்து வா. இல்ல இப்போ இழுத்து வா பேச்ச. நாங்க என்னுடைய மனைவியை கேட்டான்ல, இரு நான் பாத்துறேன். டேய் வாளு, டேய் பையா, என்ன மரியாதையா பேசுற பாரு ஆஞ்சநேயா. என்ன செய்வது, இளையராணி ஆயிற்று. அப்படிதான் பேசல்றா. தம்பி பொண்டாட்டி கேக்குறா, பெரிய மனுஷனா நீ பிள்ளைகாராணி. குள்ள பையா, ஆமா நான் தெரியாதான் கேக்குறேன். இந்த நாடு நான் இவனுக்கு வரைக்குமா சொந்தம்? இவனுக்கு வரைக்குமா? ஏன் கொஞ்ச நாள் நீ ஆண்டி விட்டு குத்துருப்பா. அப்படி 3 மேல குத்துவேன் பேசுனா. என்னடா என்ன என்ன குதிக்கிறியா அப்படியா? டேய் ஒட்ட ஜாதில நான் குதிக்குறாயாமா. கேளு அச்சரா கேளு. என்ன தப்புன்னு கேக்குறேன். எங்க மகாராணி அம்மா கேட்ட மாதிரி எள்ளுக்கா பழகுற மாதிரி போலடா பழக்கறடா.
யாங்கோ முன்னோர் இருக்கும்போது இளையவர் நீங்க பதவிக்கு வரக்கூடாதுங்க. ஒரு வார்த்தை சொன்னியா? சொன்னையடி மாமா ஏதோ சொன்னையா இல்லையா? சொல்லல. ஏன் சொல்லல? ஐயா ராஜா வண்ணா அம்மா ராணி ஆகி குலுக்கி கட்டலான்னு பார்த்து ஐயோ எள்ளுக்கா பழக்கிற மாதிரி பழக்கணுமா? பழக்கிறடி உள்ள கொண்டு போய் பழக்கிறேன். இனிமே இவ எனக்கு மனைவி. முடிஞ்ச அவன் மனைவி காப்பாற்றிக்கடா. போடி உன்னுடைய அண்ணன் அடிப்பு ஒரு அடியும் இடி போல விழுதுறப்பா. ஒரு அடியும் இடி போல் காட்சி அளிக்கிறது. இனிமேல் அண்ணன் நம்மளால சண்டைக்கு போக முடியாது. முடியாது. நம் நாட்டில் இங்க இருந்தால் நம் உயிருக்கு தான் ஆபத்து. உன் அண்ணனிடத்தில் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அதோ பார்த்திருக்கலாம் ரிஷிமுக பர்வத மலை. ஆமா, அங்கு சென்று நாம் பதுங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் உன்னுடைய அண்ணனால் அந்த மலைக்கு வர முடியாது. ஏன்? முனிவர் கொடுத்த சாபம். அப்படி மீறி அவர் பாதமானது அந்த ரிஷிமுக பர்வத மலையிலே பட்டால் அவர் சிரசானது 1000 துக்களாக போய்விடும். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் ரிஷிமுக பர்வத மலைக்கு நாம சென்று விடலாம். புறப்படுங்க. ஆபத்தில் புறப்படுங்க. மனைவியை பிரிந்தே பல நகர் அயோத்தி மாநகரி மறந்தேன் மண்ணும் இன்னும் அறியே மனைவியை பிரிந்தே தம்பி, அண்ணா என் நிலைமையை பார்த்தாயா? செட்டெண்ணை வார்த்தையை சிறைமேற்கொண்டு 14 ஆண்டு காலம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று என் சிறிய தாயார் கூறிவிட்டார்கள். அன்னையின் வார்த்தையை சிறைமேற்கொண்டு நான் காலகை ஏவுத்திருந்தேன். ஓடி வந்தான் என் தம்பி லட்சுமணன். அண்ணா, நாளை தினம் இந்த அயோத்தி நாட்டை உங்களுக்கு பட்டாபிஷேகம் சுற்ற வர சந்தோஷமா இருந்தேன். இப்படி சடைமுடி இருந்து காணப்போ கூறி என்னென்ன கொடுமை என்று கேட்டான் என் தம்பி லட்சுமணன். தம்பி, இது அன்னையின் கட்டளை. அண்ணன் கட்டளை நான் தட்டி கூடாது. 14 ஆண்டு காலத்தையும் 14 நாடியாக முடித்துட்டு வருகிறேன். நான் வருவரை நம் சிறிய தாய்களோடு நீ சந்தோஷமா அயோத்தி வாழ்ந்து கொண்டு கூறினேன். எத்தனை வார்த்தை கூறியும் என் தம்பி லட்சுமணன் கேட்கவில்லை. அண்ணா, என் அண்ணனுக்குன்றான் எனக்கு அயோத்தி என்று இத்தனை காலம் உங்களை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் உங்களை பிரிந்து நான் வாழ மாட்டேன். நானும் தான் காண வருப்போம் என்று கூறினான் என் தம்பி லட்சுமணன். தம்பி, அப்படி என்னுடன் நீ காண இருந்தால் என்னை போன்று இப்படி காவி உடைகள் அணிந்து சடைமுடி அணிந்து என் உருவத்தை போன்றே நீயும் வர வேண்டும். நாம் இருவரும் காட்டுக்கு செல்லலாம் தம்பி என்று கூறினேன். அப்படியே என் தம்பி சம்மதப்பட்டு விட்டான்.
நாங்கள் இருவரும் காளியவன் தருவாயில் ஓடி வந்தால் என் ஜானகி, சுவாமி என்ன சுவாமி இது, நாளை தினம் இந்த அயோத்தி நாட்டை உங்களுக்கு பட்டாபிஷேகம் சூட்டமாக சந்தோஷமா இருந்தேன், இப்படி சடைமுடியந்தி காணகுக்கு போக கூறுகிறே என்ன சுவாமி கொடுமை என்று கேட்டால் என் ஜானகி, ஜானகி இது அன்னையின் கட்டளை, அதை நான் தட்டிக்கழிக்கூடாது, அதனால் நான் காட்டுக்கு சென்று ஒருவரை என் சிறிய தாய்களோடு நீ அயோத்தியில் இருந்து கூறினேன். எத்தனை வார்த்தை கூறியோம் என் ஜானகி கேட்கவில்லை. ஏனென்றால் பூவோடு சேர்ந்த நாரும் மனத்தில் கூறுவார்கள், என் ஐயனை கண்டான் இத்தனை காலம் அயோத்தி உங்களுடன் வாழ்ந்தேன், உங்களை பிரிந்து நான் வாழவே மாட்டேன் சுவாமி என்று கூறினாள். அப்பொழுது நானும் என் தம்பியும் என் ஜானையும் மூவரும் காணகை ஏவச் சென்றோம். காணத்திலே ஓடி வந்தான் என் தம்பி பரதன். அண்ணா அண்ணா என் அண்ணா கொடுமை இது, என் தாய் செய்த தவறுக்காக நான் உங்களிடத்தை மன்னிப்பு கேட்கிறேன், வாருங்கள் அண்ணா நாட்டுக்கு செல்லலாம், நீங்கள் காணக போக வேண்டாம் அண்ணா என்று கூறினான் என் தம்பி பரதன். தம்பி பரதா, அண்ணனின் வார்த்தையை தட்டி கழிக்கூடாது, நான் 14 ஆண்டு காலம் காட்டுக்குத்தான் செல்ல போகிறேன், வேண்டாம் தம்பி என்று எத்தனை வார்த்தை கூறியும் என் தம்பி பரதன் கேட்கவே இல்லை. அண்ணா உங்களை பார்ப்ப போல் பார்க்க வேண்டும் என்றால் தங்கள் பாதத்துக்குடியே பாதரட்சியை தாருங்கள், நந்தி என்று சொல்லக்கூடிய கிராமத்தை 14 ஆண்டு காலம் நான் போது செய்கிறேன், அப்படியே 14 ஆண்டு காலம் முடிந்து நீங்கள் வராது விட்டால் அக்னி வளர்த்தி அதில் இறங்கி என் உயிரை விட்டு விடாண்ணா என்று கூறினான் என் தம்பி பரதன். ஆஹா, தம்பி என்றால் பரதனைத்தான் தம்பி என்று சொல்ல வேண்டும். என் தம்பி பரதத்தை விடைபெற்று நாங்கள் செல்லுவோம் காடகத்துக்கு. காடை செல்லும் போது அத்திரிவனம் என்று வனம் இருக்கிறது. அந்த அத்திரிவனத்திலே அத்திரி மகரிஷி அவருடைய மனைவி அனுசியா அம்மையார் இருந்தார்கள். ராமா, உன்னை காண வேண்டும் என்று இத்தனை காலமாக நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம் என்று. அப்போது என்ன வைத்தார்கள், அத்திரி மகரிஷிய மனைவி அனுசியா அம்மையார் என் ஜானைக்கு கற்பின் நிலைமையெல்லாம் எடுத்துரைத்தார்கள். அவரை ஆசை பெற்று சபரி அம்மையாரை தரிசித்தோம். நீண்ட காலமாக காணகத்திரி ராமா ராமா உன்னை எப்பொழுது பார்க்க போய் ராமா ராமா என்று நீண்ட காலமாக காணகத்திருந்தார்கள் வயதான கோலத்திலே சபரி அம்மையார். சபரி அம்மையார் அந்த காட்டிலிருந்து காய்கனியை பறித்து வந்து சுவையா இருக்கும் கனியை ருசித்து அக்கனியை எனக்கு கொடுத்தார்கள் சபரி அம்மையார். சபரி அம்மையாரத்திலே விடைபெற்று 5 நதிகள் சேரக்கூடியிடும், அதுதான் பஞ்சவடிவு என்று கூறுவார்கள். அந்த பஞ்சவடிவிலே அழகான பர்ணக சாலை அமைத்து நாங்கள் மூவரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அன்றொரு நாள் அழகான புள்ளிமான் துள்ளி துள்ளி விளையாடியது. அந்த மானை பார்த்தொன்னே என் ஜானை கேட்டாள், சுவாமி இதை பார்த்தீங்களா, இந்த மான் என்ன பொன்னிறமாக துள்ளி துள்ளி விளையாடுகிறது, அதனால் இந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் சுவாமி, நான் விளையாடுகின்று. எத்தனை வார்த்தை கூறியும் என் ஜானை கேட்கவில்லை. ஏனென்றால் மனைவி ஒரு பொருளை கேட்டு கணவன் வாங்கி தராமல் இருந்தால் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஜானகி, இந்த மான் தான் உனக்கு வேண்டும், இந்த மானை நான் துரத்தி என்று மானை துரத்தி சென்றேன். எது நோக்கி ஓடி வந்தான் என் தம்பி லட்சுமணன். அண்ணா எங்கு செல்கின்றேன்? தம்பி, ஜானகி இதுவரை எந்த பொண்ணு மீது ஆசைப்பட்டு கிடையாது, ஆனால் இந்த மானை பார்த்தோன்னே இதை பிடித்து தாருங்கள் விளையாடு கேட்கிறாள். இந்த மானை நான் துரத்தி பிடித்து என்று. அண்ணா, இந்த மானை பார்த்தால் பொன்னிறமாக காட்சியளிக்கிறது, அதனால் இந்த மான் தேவையில்லை அண்ணா என்று கூறினான் என் தம்பி லட்சுமணன். என்ன உரைத்தார் என் ஜானகி, மைத்துனா என் கணவரி மானை பிடித்ததை முன்வந்து விட்டார், இடையில் நீங்களே தடை விதிக்க வேண்டும், இந்த மான் தான் எனக்கு வேண்டும் மைத்துனா என்று. தம்பி, ஜானகி மான் மீது ஆசைப்பட்டு விட்டார், அதனால் இந்த மானை நான் துரத்தி பிடித்து வருகிறேன். நான் வருவரை பஞ்சவடிவிலே பன்னக சாலையில் மதனுக்கு உறுதியாக என்று கூறிவிட்டு நீண்ட தூரம் மானை துரத்தி சென்றேன். மானாக வந்தது மான் அல்ல, அவன் மாரீசன். நான் சம்மாறு செய்ய தருவாயில் 3 அபய குரலோசை கேட்டது. சீதா அபயம், லட்சுமணா அபயம், சீதா அபயம் என்று. ஏடா இது, நாம் இல்லாத நேரத்தில் அபய குரலோசை கேட்கிறது, அங்கு ஜானகி ஆபத்தா அல்ல லட்சுமணத்தா ஆபத்தா என்று விரைந்து ஓடி வந்தேன். நான் எது நோக்கி ஓடி வந்தான் என் தம்பி லட்சுமணன். அண்ணா, உங்களுக்கு ஏதோ ஆபத்திரவில்லையா என்னண்ணா என்று கேட்டான். தம்பி, என்ன காரியம் செய்தடா? அதுவோ அடர்ந்த கானகம், அந்த கானகத்திலே பெண்ணாக பிறந்த ஜானகி தனித்து விடுத்து வந்து என்று கூறுகிறாயே, என்னடா செய்து விட்டா என்று. அண்ணா, நீங்கள் சென்றவுடனே 3 அபய குரலோசை கேட்டது, அதை கண்டு மதனி உங்களுக்குத்தான் ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டதென்று உங்களை பார்த்து விட்டு வரும்படி கூறுகிறார் அண்ணா என்று கூறினார். தம்பி, என்ன காரியம் செய்து விட்டாய் என்று விரைந்து
நாங்கள் இருவரும் ஓடி வந்து பஞ்சவடிவிலே பன்னக சாலையில் பார்க்க தருவாயில் என் ஜானகி காணவில்லையே. ஜானகி, சீதா, வைதேகி, என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாயா? ஜானகி, என்னை விட்டு மறைந்து போய்விட்டாயா? உன் திருமுகத்தை எப்பொழுது பார்க்க போறேன்? ஜானகி, ஜானகி, ஜானகியை எந்த பாவியோ கொண்டு போனாரே. ஜானகியை எந்த பாவியோ அழுதி துடித்தி அழுது கொண்டிருக்கும் நேரத்திலே ராமா அழாதி, ராமா அழாதி என்று ஒரு குரலோசை கேட்டது. ஐயா, என்னை யாரை காணாமல் நான் அது கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே என்னை அழ வேண்டாம் ராமா என்று கூறினேன். யாரையா நீங்கள் என்று கேட்டேன். ராமா, நான் தெரியவில்லையா, நான் தான் உனது சிறிய தந்தை ஜடாயு பற்றி என்று கூறினார். சிறிய தந்தையே, யாரால் எதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை நேர்ந்தென்று? ராமா, நீங்கள் இல்லாத நேரம் பார்த்து தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் ஜானகி கொண்டு சென்று விட்டான். ராமா, ஜானகி கொண்டு சென்று விட்டான். என்னால் முடிந்தவரை அந்த பாவியோடு நான் சமர் செய்து பார்த்தேன். ராவணனோ என்னை சாகசமாக ஏமாற்றி விட்டான். ஜடாயு, நம் இருவரும் இப்படியே சண்டை செய்து கொண்டிருந்தால் யாருக்குத்தான் வெற்றி, யாருக்குத்தான் தோல்வி என்று காணவே முடியாது. அதனால் ஒருவர் உயிர்நிலையை ஒருவர் அறிந்துத்தான் சமர் செய்ய என்று கேட்டான் ராவணன். நான் உண்மையை மறைக்காது, ராவணா, எனது உயிர் எனது வலதிலக்கினை கூறினேன். ராவணனோ எனது வலதிலக்கினை வெட்டி வைத்துவிட்டு என் மருமகளாகிய ஜானகி தூக்கி சென்று விட்டார். ராமா, நான் இருக்க போகிறேன். நான் எனக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடைகள் எல்லாம் நீங்கள் தான் செய்ய வேண்டும். ராமா, நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று கூறினார். நம் தந்தை தயரத சக்கரவர்த்திக்கு ஈமக்கடைகள் செய்யாத பாவியாகிவிட்டோம். நம் சிறிய தந்தையாகிய ஜடாயு பட்சிக்கு சந்தன கட்டைகளால் அவரை உடனே தகனம் செய்து விட்டோம். அவர் இருக்கும் தருவாயிலே என்ன கூறினார்? ராமா, அருகே இருப்பதோ கிஷ்கிந்தா வனம். கிஷ்கிந்தா வனம் என்று வனம் இருக்கிறது. அந்த வனத்தை சென்றால் யாராவது உனக்கு ஒரு உதவி எடுக்கிறாமா என்று கூறினார் நமது சிறிய தந்தை ஜடாயு பற்றி. தந்தையின் வார்த்தைப்படியே இந்த கிஷ்கிந்தா வனத்திலே நாம் ஜானகியை தேடிக் கொண்டு வருவோம். அருகே சென்று பார்க்கலாம். ரிஷிமுக பர்வதமலை வந்து விட்டோம். அதோ பார்த்தாயா, இரண்டு உருவம் நம்மை நோக்கி வருகிறது. யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? சரி, அது யார் என்று நான் சென்று பார்த்து வருகிறேன். ஆஞ்சநேயா, நீ எப்படி இப்படியே சென்று பார்க்க முடியும்? நான் இந்த உருவத்தோடு செல்லவில்லை, பிராமண உருவம் தாங்கி சென்று நான் பார்த்து வருகின்றேன். ஏனென்றால் அண்ணன் அனுப்பிய ஆளாக கூட இருக்கும். யார் என்று பார்த்து விட்டு வா. ஆகட்டும், நீ புறப்படுங்க. நீங்க
காணாமல் இந்த கிஷ்கிந்தாவனத்தையே தேடிக்கொண்டு வருவோம். ஆமாம் அண்ணா. அது ஏதோ தெரியவில்லை, ஒரு சிறிய ஒரு வருவது யார் என்று பார்க்கலாம். அப்படியே விட வா மாட்டேன். தம்பி. அபயம் அபயம் சுவாமி, அபயம் அபயம் அபயம். ஆமா அதயம் என்று வந்திருக்கிறார்கள் யார் என்று கேளுங்கள் அண்ணா. ஆமாம், அபயம் அபிமின்றி என் பாரதிய தஞ்சமராயி யாரப்பா நீ? என்ன யார் என்று கேட்கின்றீர்கள்? ஆமாம், நீங்கள் யார்? நான் யார் தெரியுமா? அயோத்தி நாட்டிய ஆண்டே தயரத சக்கரவர்த்தியின் மூத்த குமாரன். என் பெயர் ஸ்ரீராமன், என் தம்பி லட்சுமணன். ஆமாம், நீ யார்? ராம் 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 சுவாமி, நான் யார் என்று தெரியவில்லையா? நான் தான் வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் மகனாக பிறந்தவன் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயனா? ஆமாம் சுவாமி. ஆஞ்சநேயா, ஆமாம், என்னானது? ஏன் இப்படி சோகத்தை ஆழ்ந்திருக்கின்றீர்? சுவாமி, நடந்ததை நான் கூறிக்கொண்டே செல்கின்றேன், புறப்பட்டு வாருங்கள். இதுதான் நடந்தது. எப்படியாவது அந்த வாழை இடத்தில் இருந்து என் இளவரன் மனைவியை நீங்கள் தான் மீட்டு தர வேண்டும் சுவாமி. ஆச்சரியா, உன் நிலைமை அனைத்த புரிந்தி. உங்களுக்குத்தான் இந்த நிலைமை என்று நீதிக்கிறார். அதே நிலைமையில் தான் நானும் இருக்கிறேன். ஆச்சரியா, என்ன சுவாமி கூறுகிறீர்கள்? என் மனைவி ஜானகி தென்னிலங்கை ஆளக்கூடியே ராவணன் சிறை கொண்டு சென்று விட்டான். என ஜானை காணாமல் இந்த கிஷ்கிந்தாவனத்தையே நான் தேடிக் கொண்டு வருகிறேன். ஆமாம், எங்கே உன் இளைய தலைவன்? இதோ தலைவா. பார்த்தாயா? பார்த்து விட்டேன். எங்கே? இதோ பாருங்கள். சுவாமி, சுவாமி, என்னை வாழ்த்துங்கள் சுவாமி, என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. வார்த்தீரேன் சுக்ரீவா. நடந்த கதை அனைத்தும் ஆட்சியில் உரைத்தாரா? விளக்கமாக எடுத்துரைத்தார். ஆகையால் என்னுடைய அண்ணன் அடிக்கும் அடி ஒரு அடியும் இடி போல காட்சி அளிக்கிறது சுவாமி. நீங்கள் தான் எனக்கு காப்பாற்ற வேண்டும், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். உங்களை காப்பாற்றிய சுக்ரீவா. சுக்ரீவா, ஐயனே, எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீங்கள் தீர்த்து வைத்து விட்டால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நான் தீர்க்கிறேன். முதலில் எங்களை இந்த துன்பத்தில் இருந்து தீர்த்து வைக்க வேண்டும். உண்மைதான் சுவாமி. முதலில் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்த்து வையுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். சுக்ரீவா, எதற்கும் இனிமேல் நீ பயப்படுத்தவில்லை. உன்னுடைய அண்ணன் வாடியை ஒழித்து உன்னுடைய மனைவி உரிமையை உன்னிடம் உரிமையாக கொண்டு சேர்ப்பது நாங்கள் செய்யக்கூடிய கடமை. என்ன சுவாமி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன, என்னுடைய அண்ணனை நீங்கள் அழிக்க போகிறீர்களா? என்னுடைய அண்ணனை உங்களால் அழிக்க முடியுமா? அழிக்கவே முடியாது. ஏன் சுக்ரீவா? ஏனென்றால் யார் ஒருவர் சமர் செய்தாலும் பாதி பலம் என்னை வந்து சேர வேண்டும் என்று அப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட வரம் பெருத்து வரப்பிரசாதி. ஆமாம், அப்படி இருக்கும்போது அவரை வெல்லவோ கொல்லவோ முடியாது சுவாமி. நீங்கள் எதுக்கும் பயப்படுத்தவில்லை, அனைத்து நான் பார்த்துக் கொள்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. என்ன ஆச்சரிய சந்தேகம்? ஏன்னா வாலி இருக்கின்றாரே, வாலி அதோ பார்த்தீர்களா? மலை போல் குவிந்திருக்கின்றதே துந்துவியின் எலும்பு கூடு. ஆமா, அந்த எலும்பு கூட்டை அணிதினமும் தூக்கி தூக்கி பார்ப்பார். ஏனென்றால் தனது பலம் அப்படியே இருக்கின்றதா இல்லை குறைந்து விட்டதா என்று சோதனை செய்து பார்ப்பால் அந்த வாலி. அதனால் மலை போல் குவிந்திருக்கும் அந்த துந்துவின் எலும்பு கூட்டை நீங்க அகற்றினால் வாலி கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை பிறக்கும். ஆச்சரியா சுக்ரீவா, மழையிலும் வெயிலும் சற்றற்று புறாக்குடியே இந்த துந்துவிராற்று எலும்பு கொண்டு தூக்கி எறிந்தால் தான் வாளை கொள்ள முடியும். உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை பிறக்கும். தம்பி, அண்ணா, உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். அப்படியே எனது எரிகிறேன் பாருங்க. சந்தேகம் விளைவிட்டதா? அது மட்டும் இல்லை, மீண்டும் எங்களுக்கு சந்தேகம். மீண்டும் சந்தேகமா? ஆமா. என்ன சுக்ரீவா? அதோ பார்த்தாயா, 7 மரங்கள் ஓஹோ வளைந்து 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 நாணலும் கோணலமாக காட்சியளிக்கிறது. யார் ஒருவர் ஒரே பானத்தால் துளைத்து எறிந்தால்தான் என்னுடைய அண்ணனை கொல்ல முடியும் என்று எங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். சுக்ரீவா, வளைந்து வளைந்து நானும் கோடமா கொடியே இந்த 7 மராமரங்களை யார் ஒருவர் ஒரே பானத்தால் உருவு செய்கிறார்களோ அவர்கள் தான் வாளியை கொள்ள முடியும். உண்மைதான். உங்கள் சந்தேக விலக இந்த 7 மராமரங்களை ஒரே பானத்தால் உருவு செய்கிறேன் பாருங்கள். சந்தேக விலை விட்டுதா? கால் வண்ணம் அங்கு கண்டோம், கை வண்ணம் இங்கு கண்டோம். சுவாமி, சமருக்கு செல்லுங்கள். நாங்களா? இல்ல சுக்ரீவா, நீங்கள் தான் சமருக்கு செல்ல வேண்டும். நாங்களா? ஆமா. என்ன வார்த்தை கூறுகின்றீர்கள் சுவாமி? ஆச்சரியா சுக்ரீவா, எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, அனைத்தும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அப்படியா? உண்மைதான். சுவாமி என்ன உரைக்கின்றார்கள்? நீங்கள் சமருக்கு செல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று உரைக்கின்றார்கள். அப்படியாகட்டும் சுவாமி, உங்களை நம்பித்தான் செல்கிறோம் சமருக்கு, நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். புறப்படு.
எப்படியோ நான் வராதிடம் பார்த்து அந்த ரிஷிமுக பருவத்தில் காலத்தை கழிக்கிறாய். ஏய், இன்றல்லடா, என்றோ ஒரு நாள் நீ வரப்போற, அன்று உயிரை குடிக்கிறண்டா. வாங்கடா. சாமி நம்மளால முடியாதுப்பா. ஏண்டா என்ன நாடு எனக்கு வரப்போகுதியா? நான் ஏன் உன் கூட வந்து நான் உதவ வாங்கினா அடி வாங்குறது நானு. உனக்கு வலிக்குது. ஒரு ஒரு அடி இட்டி போல அமைச்சர் பதவியா? எனக்கு பதவி வேணாம், ஒண்ணு வேணாம், ஆளை விடுங்க, நான் போயிருக்கேன். போன காரியம் என்ன ஆயிற்று? அது மட்டும் தான் நடக்கல இப்ப எங்களுக்கு. நான் அதை கேட்கவில்லை. சமருக்கு சென்றீர்களே, சமருக்கு சென்ற என்ன ஆனது? என்ன ஆனது? சமருக்கு சென்றோம். எனது அண்ணன் அடி அடின்னு அடித்துக் கொண்டிருக்கின்றார் எங்களை. அனைத்து நாங்க பார்த்து கொண்டு தான் இருந்தோம். அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க? ரொம்ப நாள் ஆசை. ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? சண்டைக்கு போங்க, நீங்க சண்டை போடுங்க, பார்த்து ஓரமா உட்காந்து பார்த்து எப்படி உதவ வாங்குறீங்க? தவறு எங்கள் மீது கிடையாது, தவறு அனைத்து உங்கள் மீதுதான். எங்கள் மீதா? ஆமா. என்ன? ஏனென்றால் வாலியும் சுக்கிரபனும் சண்டை செய்யும் தருவாயில் இருமுகமும் ஒரே முகம் ஒன்று காட்சியிருக்கிறது. இதில் யார்தான் வாலி, யார்தான் சுக்கிரபென்றி எனக்கு அடையாளம் தெரியவில்லை. நான் யார் மீது பானத்தை போடுறது? அட போங்க சாமி, என்ன நீ பானத்தை போட வேண்டியது தானே. அப்படி யார் மேல போக வேண்டாம், எவனே சாவட்டும். அட பாவி, அப்படி ஒரு வேளை இவர் இருந்தா என்ன ஆகுது? அந்த பானம் வேகப்பட்டது என் மீது பாய்ந்திருந்தா கதையே விட கொடுமை. நான் செத்திருந்தா கதையா போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால் மீண்டும் நீங்கள் சமருக்கு செல்ல வேண்டும். ஐயோ, மீண்டுமா? மீண்டுமா? ஐயோ சாமி, எங்களுக்கு அந்த நாடும் வேண்டாம், என் மனைவி வேண்டாம். அவன் கூட்டும் போனவன் என்னுடைய அண்ணனே பெரியவனா இருக்கட்டும், என்ன ஆளை விட்டா போதும். சுக்ரீவா, பயப்படாதீ. இத பாத்தீங்களா, கஜ புஷ்ப கொடி. கஜ புஷ்ப கொடி என்னுடைய அண்ணனை கொல்லுமா? இது கொல்லா சுக்ரீவா. கஜபுஷ்ப கொடியை அணிந்து கொண்டு ஒரு சுக்ரீவன் வெறுமனை விற்பன் வாலி என்று எனக்கு அடையாளம் காட்டுகிறார். அடையாளம் காட்டுவதற்காக அடையாள சின்னம். ஆமாம் தலைவா. கஜ புஷ்ப கொடி அணிந்து கொள். வீரம் வந்து விட்டது. வீரம் வந்து விட்டது. வீரம் வந்து விட்டது. புறப்படுங்க சமருக்கு. என்னடா நீ பேச தலைவா? என்னடா என்ன குதிக்கிற? என்னடா அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 20 வயசுல எதிராளி. எப்போது என்னுடைய மனைவி கேட்டியோ, இனிமே நீ தாண்டா எனக்கு முதல் எதிராளி. தலகால் தெரியாத ஆடாது. அவங்க சின்ன பையன், நான் பாத்துக்கிறேன். நீரு ஏன்டா நம்ம மாலையை போட்டுக்கிறீங்க? ஏண்டா ஏண்டா இருமப்பட்டே ஆஞ்சனையா? வெற்றி மாலை, வெற்றி மாலைடா, வெற்றி மாலை. ஆமா, இது வெற்றி மாலை. உமக்கு வரப்போது மரண மாலை. இத்தனை நாட்கள் நீ உயிரோடு வாழ்ந்தது எதற்காக? என்னால் வர முடியாது அங்கே, அதனால் நீ வாழ்ந்தாய். ஓடிவிடு, மீண்டும் உயிரோடு வாழ்வாய். நீ செய்ததெல்லாம் தவறு என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பிக்க. இறைவா, ஆண்டவா, என்ன கொடுமை, என்ன கொடுமை ஆண்டவா. ஐயோ, இந்த வானம் யாரவள், எவனவன் எவன்? இந்த வானம் யாரவள், எவனவன் எவன்? தொந்தரவை கொடுக்குதே, துளைத்து மார்பை அடிக்குதே. ஆண்டவா,
எனக்கு எதிரி அல்ல, விரோதி அல்ல என்றல்லவோ இத்தனை நாட்கள் வாழ்ந்து இப்படி ஒரு பகைவன் இருக்கிறான் என்று நான் அறியாமலே வாழ்ந்து விட்டேனே. ஐயோ, மூலகத்திலும் இல்லை மூண்டதிங்கு பெரிய தொல்லை, மூலகத்திலும் இல்லை மூண்டதிங்கு பெரிய தொல்லை, சகங்கால நேர்ந்ததிங்கு சஞ்சடத்தில் ஆனதென்று உலகத்தில் எதிரி அல்ல, கொடி கட்டி வாழ்ந்தினி, நான் கொடி கட்டி வாழ்ந்தினி. சாய்த்து விட்டார்களே, சாய்த்து விட்டார்களே. ஐயோ, எனக்கு எதிரியா? என்னோடு சமர்சனம் உண்டா? யார் 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 யார்? பொன்னாட்டின் தலைவன், தேவர்க்கெல்லாம் முதல்வன், என் தந்தை இந்திரனின் வஜ்ராயுதமாய் இருக்குமா? அது எப்படி இருக்கும்? இந்திரன் யார்? என்னை பெற்றவராயிற்றே, பிள்ளைக்கு துரோகம் செய்வார். அப்படி நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னை கொல்லப் போகின்றார்? அதிலும் மறைந்து நின்று என் மீது கனவிடப் போகின்றார். அல்ல அல்ல, இது இந்திரனின் வஜ்ராயுதமே அல்ல அல்ல. அப்படி என்றால் என் மடிக்க செய்தவன் யார்? மறைந்து நின்று என் மீது கனைய விட்டவன் யார்? அன்று சூரபதம் அளித்த அந்த முருகனின் வேலாயுதமாக இருக்குமா? அது எப்படி இருக்கும்? கந்தன் எனக்கு எதிரியா? கடம்பன் எனக்கு பகைவனா? ஆறுமுக கடவுளுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? சண்முக கடவுளுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? ஏன் என்னை கொல்லப் போகின்றார்? எதற்கு மறைந்து நின்று என் மீது கனைவிடப் போகின்றார்? அல்ல அல்ல அல்ல, இது முருகனின் வேலாயுதமே அல்ல. அப்படி என்றால் என்னை மடிக்க செய்தவன் யார்? என்னை மடிக்க ஐயோ, இந்த பானமானது சிறுக சிறுக என் அங்கத்தை துளைத்துக் கொண்டே போகிறதே, ஊடுருவி பாய்கிறதே. என் திறமை கேட்டு அவர் இழுத்து பிடிக்கிற முடியலையே. என்னை மடிக்க செய்தவன் முக்கன் படைத்த முதல்வன், உலகோர் போற்றும் தலைவன், பாம்பனித சோழன், பரம தயாளன், உமா மகேஸ்வரனின் சூலாயுதமாக இருக்குமா? அது எப்படி இருக்கும்? பரமன் யார்? நான் வணங்கு கடவுளாயிற்றே. இந்த பக்தனுக்கு துரோகம் செய்வார். அப்படி நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னை கொல்லப் போகின்றார்? அதிலும் மறைந்து நின்று என் மீது கனவிடப் போகின்றார். அல்ல அல்ல அல்ல, இது சிவனின் சூலாயுதமே அல்ல. அப்படி என்றால் என்னை மடிக்க செய்தவன் யார்? மறைந்து நின்று என் மீது கனைய விட்டவன் யார்? எவன் விட்ட கனையாளர்? வரத்தை பெற்றவன், வல்லமையுற்றவன். என் வாளியால் கட்டி கால்களாலும் கரங்களாலும் பிணைத்து இருக்கிறேன். வெளியே வரட்டும். ஐயோ அம்மா, ஐயோ மேருமலை எல்லாம் வேரோடு வேற்று சென்றாடிய கரமாயிற்று. இது என் கரமாயிற்று. ஐயோ, ஒரு சிறிய பானத்திற்கு அடிபணிகிறது. இந்த சிறிய பானத்திற்கு அடிபணிகிறது. என் திறமை எங்கே? என் வலிமை எங்கே? நான் வாங்கிய வரம் எங்கே? பொய்த்து விட்டதா? என்னை விட்டாதென்று விட்டதா? நான் வலிமையற்றவனா? நான் திறமையற்றவனா? ஆண்டவா, இத்தனை பலம் புரிஞ்சவன் யார்? இத்தனை பலம் புரிஞ்சவன் யார்? இந்த பானத்தில் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? படித்து பார்த்தால் யாருடைய பானம் என்றாக தெரிந்து கொள்ளலாம். பூபாலம்.
என்னது உண்மைசார் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை முத்துமறியும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே இம்மையே எனுமை நோக்கி மருந்தினை ராமா என்னும் செம்மசே நாமம் தனை கண்களில் தெரிய கண்டே ஆஹா என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் உண்மைசார் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றுமறியும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமி இம்மையே எழுமை நோக்கி மருந்தினை ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தனை கண்களில் தெரிய கண்டேன். செம்மை சேர் நாமம் தனை கண்களில் தெரிய கண்டேன். அப்படி என்றால் என்னை மடிக்க செய்தவன் ராமனா? மறைந்து நின்று என் மீது கணைய விட்டவன் ஐயோதி ராமனா? ராமனா எனக்கு பகைவே, ராமனா எனக்கு எதிரி, ராமனா ஐயோ! நான் மோசம் போயிட்டேனே, சிறிது நேரத்தில் நான் மோசம் போயிட்டேனே, ஐயோ! நம்பி வந்தேன் போரை, தடுத்துரைத்தால் என் மனைவி தாரை, இழந்து விட்டேன் எனது சீரை. இனி துணை கொள்வது நான் யார்? துணை கொள்வது நான் யார்? துணை கொள்வது நான் யார்? போர்களும் புறப்படும் போதே தடுத்துரைத்தால் என் மனைவி தாரை. சுவாமி, இன்று போர்களும் செல்லாதீர், ராமனால் தங்கள் ஆவிக்கு அழிவத்தான். நான் கனவு கண்டேன், போகாதீர் செல்லாதீர் என்றல்லவோ உரைத்தாள். அவள் வார்த்தையை கேட்காமல் எனக்கு எதிரி உண்டோ, என்னோட சமர்சனம் உண்டோ ராணுவத்தோடும் அதிலும் ராமன் யார், எப்படித்த குலத்தில் பிறந்தான், மக்கள் எல்லாம் தெய்வமா வழிபடுகிறதே, அப்படித்த தெய்வத்திற்கு அடியேன் ஒருபடியும் செய்ய ஏன் என்னை கொல்லப் போகின்றார் என்று ராமனை புகழ்ந்து பேசினேனே இந்த பாவி. ராமா, புகழ்ந்து பேசின அவருக்கு இழுக்க தேடி விட்டாயே, புகழ்ந்து பேசின அவருக்கு இழுக்க தேடி விட்டாயே. அயோத்தி ராமனாய் காரியத்தை செய்திருப்பான். அல்ல அல்ல, அவன் மனு பரம்பரையில் பிறந்தவன், மாசுபடியாமல் வாழ்ந்தவன். ராமன் என்ற பெயரில் யாரோ ஒரு ராமனை காரியத்தை செய்திருக்கிறார். யார் அந்த ராமன்? நேருக்கு நேர் நின்று என்னை கொல்ல தைரியமற்று மறைந்து நின்று என் மீது கணைவிட்ட மாவீரன் யார்? நீ சுத்த வீரம் உள்ளவனானால், விவேகம் உள்ளவனானால் வாயின் கண்முன்னே ராமா, நீயா இக்காரியத்தை செய்தார்? ஐயோ ராமா, உனக்கு கோபமே வராதென்று கேள்விப்பட்டேனே. உன் இதயம் புண்பட அளவிற்கு உனக்கு நான் என்னையா தவறு செய்த, ஏயா என மடிக்க செய்த? ஐயோ, அது நீ யார்? எங்கிருந்தாய்? எப்படி பிறந்தாய்? உன் முன்னோர்கள் யார் என்பதை நீ அறவே மறந்து விட்டாய் ராமா. இந்த கானகம் வந்தவுடனே உன்னை மறந்தாய், உன் அறிவை இழந்தாய், செய்யக்கூடாத காரியத்தை செய்துட்டே ராமா. ஐயோ,
ராமா, என் அறிவு கெட்டவாறு உன் முன்னோர்களை பற்றி கூறுகிறேன். இது நீ செய்தது நியாயமா அதர்மமா? நீயே எனக்கு பதில் சொல்றாம். சத்தியம் தன்னை காக்க சாந்தமா உனது தந்தை. அவன் முக்கியும் போய் மடிந்தார் புத்திர சோகத்தாலந்தோ. நித்திய நாளி நெளியது தவறி என் மீதத்தினம் ஏ உயர்ந்த அதிசயம் என்ன சொல்வேன்? ராமா, மணி, மாத்தாதா, எச்சி வாகி, சிவி, ஹரிச்சந்திரன் ஆகியோர் பரம்பரை உதித்த வாழையடி வாழையாக வந்து அஜமகா ராஜனின் மைந்தனான தயரத சக்கரவர்த்தி 3 அம்மையாரை திருமணம் செய்தார். 3 அம்மையாரை திருமணம் செய்தும் நமக்கு பின்பு ஐயோ திரசாட்சி செய்ய ஒரு சுதன் இல்லையே, ஒரு மகன் இல்லையே. கஷ்டப்பட்டார், கண்ணீர் விட்டார், கதி கலங்கினார். குருதேவரை துணை கொண்டு மகரிஷிகளை ஒன்று கூட்டி கலைகோட்டி மாமுனிகளை கொண்டு வந்து புத்திர காமேஷ்டி யாக செய்து அந்த யாகத்தில் உன்னை சுதனாக ஈண்டெடுத்தாரே ராமா. நீ காரியம் செய்யலாமா சொல்றாமா? ராமா, ஒரே ஒரு புறாவுக்காக உடல் உள்ள தசைனத்தை அறுத்து சத்தியத்திற்காக தராசு தட்டில் எடை போட்டு உயிர் நீத்தாரே சிவி சக்கரவர்த்தி. அப்படித்த பரம்பரை விதித்தாயப்பா, இப்படித்த காரியம் செய்து தப்பா உனக்கு புரியலையப்பா வாய்மையும் மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவள் மைந்தனே வரதன் முள் தீமைதான் பிறரை காக்க, தீமைதான் பிறரை காக்க, தீங்கிடை தீங்கன்றாமோ தாய்மையும் தர்மமும் தழுவிட. நீர் என்ன காரியம் செய்தீர்? அண்ணன் அமர வேண்டிய சிம்மாதனத்தில் நான் அமரலாமா? எனக்கு பெருமை புகழுண்டோ என்று பெற்ற தாய் ஏசி விட்டு புறப்பட்டான். யார்? உன் தம்பி பரதன். எங்கே? நீ சென்றிடம்லாம் திரிந்தான், அலைந்தான், அழுதான், உம்மை வந்து அடைந்தான். அண்ணா, ராமண்ணா, என் தாய் செய்த தவறுக்கு நாட்டை விட்டு கானகம் வந்து விட்டீரே, இது முறையா? ராமன் இல்லாத நாடு ஒரு அயோத்தியா? ஐயோகோ, வேண்டாம் அண்ணா, வாருங்கள் அண்ணா, என் தாய்க்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், நாட்டிற்கு போகலாம் வாருங்கள் அண்ணா என்று மன்றாடினான். நீ மறுத்தாய். என்ன உரைத்தாய்? வரதா, நான் நாட்டிற்கு வந்தேன் என்றான். தந்தை கொடுத்த வாக்கு பொய்த்து விடும், அது முறையல்ல. நீ சென்ற அரசாட்சி செய்வாய், யான் கானக ஏவுகிறேன். நீ புறப்பட்டாய், அவன் தடுத்தான். உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உரைத்தான். என்ன உரைத்தான்? அண்ணா, அப்படி நான் செல்ல வேண்டும் என்றால் தங்கள் பாதத்தில் உள்ள பாதரட்சியாகிலும் தாருங்கள் அண்ணா. அதை எடுத்து சென்று அன்றாடும் பூஜை செய்து இந்த பாவி நான் பாவத்தை விளக்குகிறேன் என்று உன் செருப்பை தன் தலை மீது எடுத்து பாவி, அட நன்றி கெட்டவனே, அட நயவஞ்சகனே, அட நாடோடியே, அட நச்சு பாம்பே, உமக்கு இளையன் உன் தம்பி பரதனுக்கு இருந்த அறிவில் சிறிதேனும் உமக்கு இருந்ததா?
யோசித்துப்பார் ராமா, யோசித்துப்பார். தாச்சொல் கடவா தலைமகன் ராமன் அல்லோ. அடா அடா அடா, உன் பேரும் புகழும் என்னம்மா கொடி கட்டி பறந்தது நாட்டுல. ராமா, சித்தனை பெற்று வரத்தால் ஒருவரும் தன்மகன் பிறந்த நாடாளவும் மற்றொருவரும் நீ காடாலும். அன்னையின் வார்த்தையை சிறமையில் தாங்கி பெற்ற தாயிடம் விடைபெற்று கானகம் புறப்பட்டாய். வந்த இடத்தில் அரிசு அன்னமில்லை, குடைக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை, படுக்க பச்சனமெத்தை இல்லை. இப்படி காட்டிலும் மேட்டிலும் வளைந்து காய்கனியை புசித்து காணாஜலத்தை குடித்து வாழ விதியோ இது சதியோ என்று எண்ணி அந்த சோகத்தால் புத்தி தடுமாறி இப்படி வேலை செய்தாயா? சொல்றாமா? நீ விட்ட கணையானது என் அங்கத்தை துளைத்துக் கொண்டே போகிறது ராமா, துளைத்துக் கொண்டே போகிறது. என்னால் பேச முடியல ராமா, பேச முடியல. ராமா, இல்லை ராமா, இல்லை. என் 2 கண்களும் இறந்த மகன் ராமன் ஆயிற்றே. ஐயோ, என் கண்களை இணைவிட்டு பிரிந்த பிறகு இந்த அயோத்தியில் நான் இருந்து என்ன சுகத்தை காணப்போகிறேன்? ராமா, எப்பொழுது வருவாய்? ராமச்சந்திரமூர்த்தி, எப்பொழுது வருவாய்? ராமா ராமா என்று கத்தி கதறி உன்னியக்கத்தால் மடிந்தார் தயரத சக்கரவர்த்தி. மடிந்த தந்தைக்கு மூர்த்த மகனாக பிறந்தோமே, கடைசியில் செய்யக்கூடிய இறுதி கடனை செய்யவில்லையே, கொடுத்து வைக்கவில்லையே என்று எண்ணி அந்த சோகத்தால் புத்தி தடுமாறி இப்படி வேலை செய்தையா? சொல்றாமா? இல்லை ராமா, கோவிலில் தர்மங்கள் குல துதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்தெழுதனா உருவத்தாய் உடைமை என்றோ. ஓவியத்தெழுதனா உருவத்தாய் உடைமை என்றோ. ஆவியச்சனகன் பெற்ற முதத்தின் வழியில் வந்த தேவியை பிரிந்தனை திகத்தனை போலும் என்றோ. நீ இல்லா சமயம் பார்த்து உன் மனைவி சீதையை கொண்டு சென்றான் தென்னிலங்கை வேந்தன். ஐயகோ, எடுத்து சென்றவன் அரக்கன் ஆயிற்று. இனி சீதையை காண்போமோ காண முடியாதோ என்று எண்ணி அந்த சோகத்தால் புத்தி தடுமாறி இப்படி வேலை செய்தாயா? ராமா, அப்படி நீ என்னை கொன்றதால், என் தம்பியை துணை கொண்டதால் உன் மனைவி காண முடியுமோ? உன் மனைவி அடைய முடியுமோ? யோசித்து பார் ராமா, யோசித்து பார். முன்னதாகவே நீ என்னை அணுகியிருந்தால், என்னிடத்தில் ஒரு வார்த்தை உரைத்திருந்தால் போதுமே. தாய் ராவணா, கொட்டுவா சீதையை, விரலசைத்திருந்தால் போதுமே, எப்பொழுதோ அந்த வீணை கொடியோன் சீதையை கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒப்படைத்து சரணம் சரணம் என்று சரணகதி அடைந்திருப்பானே ராமா. அப்படித்த நல்ல வழி இருக்கே, அற்ப புத்தி ஈடுபட்டு துரும்புக்கு நிகரானவன் என் தம்பி, துரும்புக்கு நிகரானவன். அவனை துணை கொண்டு மறைந்து நின்று என் மீது கணைய விட்டு என் அங்கம் புண்பட்டு இப்படி கெட்டு வாடலாமா? இது தர்மமாகுமா? இது நியாயமாகுமா? இது நீதியாகுமா? சொல்றாமா ராமா? அரைக்கரோர் கழிவரோர் அதற்கு வேறோர் குரங்கினத்து அரசை கொள்ள மனுநெறி கூறிட்டுண்டு. இரக்கம் எங்கு குத்தா எம்பால் எப்பிழை கண்டாய் அப்பா? பறிக்க நீ பூண்டா நின் புகழை யார் பறிப்பார் பாலர்? ராமா, வானர கூட்டத்தின் தலைவனான அந்த வாலியை கொல்லும்படி உனக்கு எந்த மனுநீதி சாஸ்திரம் இடம் கொடுத்தது? என்னை மறைக்கும்படி உனக்கு எந்த தர்மம் இடம் கொடுத்தது? ஏன் மௌனம் சாதிக்கிறார்? என் உண்மை உன்னை ஊமையாக்கி விட்டதா? என் நல்வார்த்தை உன் வாயை கட்டு போட்டு விட்டதா? என் கேள்விக்கு தகுந்த பதில் வாலி, நான் பானம் ஏவியும்
இவ்வளோ நேரம் பேசுகிறான் என்றால் உன்னுடைய புகழையும் உன்னுடைய பெருமையும் நான் என்னவென்று பாராட்டப் போகிறேன் வாலி. தம்பியை துரத்தியவன் தையல வசப்படுத்தி, தம்பியை துரத்தியவன் தையல வசப்படுத்தி, வெம்பிடும்படி ஓட்டி வீரனானி வாழ்ந்து வந்தாய். நம்பினோர் உனது பின்னோர் என் நடிகத்தார் வந்தனைய, நம்பினோர் உனது பின்னோர் என் நடிகத்தார் வந்தனைய, உம்பிடும் ஓரை கார்க்க குணமுடன் இது நான் செய்தேன். உன் தம்பி உன்னை விட பலத்தை குறைந்தது தெரிந்து அவனோடு நீ சமர் புரிந்தாயி, அது முதல் தவறு. அது மட்டும்தானா? பகவனை பகவன் என்று கருதாமல் உறவு கொண்டாயி, அது இரண்டாவது தவறு. அது மட்டும்தானா? தன் மனைவிற்கு தம்பியின் மனைவி தாரமாக நினைந்தாயி, அது மூன்றாவது தவறு. இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் நீ செய்யலாமா? ஏன் தம்பி அடித்தது தவறுதான். பைத்தியக்காரா, அண்ணன் தம்பி இன்று முட்டி மோதி சண்டை செய்வார், பிறகு ஒன்று கூடுவார். அதை போன்று என் தம்பியை இன்று அடித்தே நாளை அணைப்பேன். அது என் சொந்த விஷயம்டா. அவன் அடித்தது குற்றம் என்று கூறுகிறார். ஐயா, அது எந்த வகையில் நியாயமாகும்? அது பகட்டும். பகைவனை பகைவன் என்று கருதாமல் நட்பு கொண்டது குற்றம் என்று கூறுகிறாயே. தென்னிலங்கை வேந்தன் என்னை பகைத்தான், பாய்ந்தேன் புலி போல். என் பாய்ச்சலை கண்டவன் பணிந்து விட்டானே, பணிந்தவன் மீது மீண்டும் நான் பாயலாமா? அது தர்மத்திற்கிடமாகுமா? அவனை நட்பு கொண்டது குற்றம் என்று கூறுகிறாயே, அது எப்படி குற்றமாகும்? அது போகட்டும். தன் தாரம் இருக்க தம்பி தாரத்தை புணர்ச்சி செய்து குற்றம் என்று கூறுகிறாயே. தேராமா செய்தண்டா, என் தம்பி மனைவியை ஆண்ட செய்வேன், செய்துட்டே இருப்பேன். டேய், நீ 6 அறிவு படைத்தவன், நான் 5 அறிவு படைத்தவன். என்னை விட ஓரறிவு உனக்கு அதிகம் உண்டு. உனக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. நான் யார்? வானர கூட்டத்தை சேர்ந்தவன். எங்களுக்குள் தாய் தமக்கை என்ற பேதகமே வேண்டும். யார் யாரை வேண்டும் என்றாலும் புணர்ச்சி செய்யலாம். இது நீ உணரவில்லையோ? நான் செய்த குற்றம் என்று கூறுகிறாய். அது எந்த வகை குற்றமாகும்? வாலி, கஜேந்திர சொக்குடியே யானை நிலைமையை சீர்தூக்கி பார்த்தாலும், ஜடாய் பற்றி நிலைமையை சிந்தித்து நோக்கினாலும், அவையெல்லாம் 5 அறிவு படுத்த ஜீவன் தானே. அவையெல்லாம் நீதி நேர்மையோடு நடக்க நீ மட்டும் நடந்தாய். இப்படி கஜேந்திரன் சொல்லப்பட்ட யானை செயலை சீர்தூக்கி பார்த்தாலும், ஜடாயின் பற்றின் தன்மை சிந்தித்து நோக்கினாலும், அவர்களெல்லாம் அப்படி நடக்க நான் மட்டும் ஏன் இப்படி நடந்தேன்? ஏன் மாறி நடந்தேன்? எதற்கு நடந்தேன்? அப்படி என்றால் நீ செய்து தவறுதான். நான் செய்து குற்றமாகவே இருக்கட்டும். என்னை தண்டிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்க? என்னை மடிப்பதற்கு உனக்கு என்னடா அருகது இருக்க? ராமா, நான் யார்? ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி. என் போன்று நீ மன்னனா? எனக்கு இருக்கு சிம்மாதனம் உமக்குண்டோ? எமக்கு இருக்கு செங்கோல் உமக்குண்டோ? எமக்கு இருக்கு மௌலி உமக்குண்டோ? எமக்கு இருக்கு நாட்டு மக்கள் உமக்குண்டோ? அனைத்தையும் துறந்து பிச்சாந்தி என்று காட்டில பிச்சனுக்கும் பரதேசி மாவீரனை தண்டிக்க என்னடா உரிமை இருக்க? வாலி, ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க இருந்தால் பதவியோ அல்ல பட்டமோ தான் தண்டனை கொடுக்க அவசியமே கிடையாது. தவறு செய்தால் யார் வேண்டுமானாலும் தண்டனை கொடுக்கலாம். ஏனென்றால் நீதி நேர்மை என்பது பொது. சொல்றான் பாரியா, நீதியை பற்றி இவன் சொல்றாயா? நீதி, தர்மம், நியாயம் நீ அடா பேசுறா? தேவையா அடா பாவி. கூட்டுறவு வேண்டாவா கொற்றவாள் பெற்ற தாதை பூட்டிய செல்வம் அங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டொரு கர்ம செய்தாய் எம் புவிக்கு அரச நல்கி. காட்டொரு கர்ம செய்தாய், இதை விட கர்மம் உண்டோ? நீ செய்யும் செயல். டே கமலாட்டி, எத்தனை கர்மத்தை செய்த பாவிடா நீ. வில்லடித்து விளையாடு பருவத்தில் ஒரு பெண்ணை கொன்றாயே, அந்த நீதியை பேசுகிறாயா? இல்லை, சிறப்பு படுத்த அயோத்திமா நகரம் உன்னால் செருப்புக்கு அடிமாச்சு. டேய்,
உன் தம்பி கேட்டிருக்கலாம் பாதையை தாருங்கள் என்று நீ தடுத்திருக்கணும். ஏன்? எப்படித்த மன்னர்லாம் வாழ்ந்தது அயோத்தி மனகரம், அங்கே என் பாதரட்சை எடுத்து செல்லாதே, அதை வைத்து பூஜை செய்யாதே, அது பாவம். நீ தடுத்திருந்தால் உன்னை புகழ்ந்திருப்பேன், பூமாலை சாற்றிருப்பேன். யார் எக்கெடு கேட்டா நமக்கு என்ன, நமக்கு பேரும் புகழும் வந்தா போதுன்னு செருப்பை கொடுத்து சிறப்பை கெடுத்த சிவானே அந்த நீதி பேசுகிறாயா? கட்டிய மனைவி காக்க வக்கீல் இந்த கம்யூனிட்டிக்கு. டே சிரிக்கிறான் பாரியா, இவன் கட்டில சூடு சொன்ன இருக்குமா பாரு. ஏண்டா டே, உன் பொண்டாட்டி காப்பாற்ற உனக்கு வழி இல்லடா, உன் மனைவி காப்பாற்ற வழி இல்லாமல் மற்றவன் உதவி நாடி மறைந்து நின்று இந்த மாவீரனை மடிக்க செய்தாயே இந்த நீதியை பேசுகிறாயா? டாய் ராமா, நீதி பற்றி நீ பேசாதே. நீதிக்கு உனக்கும் எவ்வளவோ இடைவெளி உண்டு. நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில் சொல். வாதி பிரதிவாதி. ஒரு எதிரியை எதிரி தண்டிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எதிரி முன்னே நின்று நீ செய்த குற்றம் உமக்கு தகுந்த தண்டனை தருகிறேன் என்று என்னை நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கலாமே. ஏண்டா உத்தம புருஷா, நீதிவானே, ஏண்டா மறைந்து நின்று என் மீது கணைவிட்ட? வாலி, உன்னை நான் நேருக்கு நேர் என்று பானப்பிரிவு செய்ப்பேன். ஏனென்றால் உன் தம்பிக்கு நான் கொடுத்த வாக்கு தவறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மறைந்து நின்று பானப்பிரிவு செய்தேன். கேளுங்கய்யா, ஏண்டா விழுந்தன்னா கர்ணம் போட்டு பார்த்தன்ற கதையா இல்லை இது. நான் நேராக போட்டிருப்பேன், நீ ஒன்றும் செய்ய முடியாது. உன் தம்பிக்கு நான் கொடுத்த வாக்கு போய்த்திடுமோ? என்ன கொடுத்தா? கொடுத்திருப்பான். டே சிக்கிரிப்பா, நீயும் பொண்டாட்டியை விட்டவன், நானும் பொண்டாட்டியை விட்டவன், இருவரும் ஒரு நிலைமையில் இருக்கிறோம். உன் பொண்டாட்டியை நான் காப்பாத்துறேன், என் பொண்டாட்டியை நீ காப்பாத்து. பகிர்ந்துக்கிட்டீங்களா? அடம் பொண்டாட்டி தாலி இருக்கும். எவன் பொண்டாட்டி தாலி எங்க இருந்தா என்னடா? நம்ம பொண்டாட்டி தாலி கொத்தாவான்னு ஆசைப்படுறீங்களே, நீங்களாம் ஒரு ஆண்டவன், உங்களுக்கெல்லாம் ஒரு கோவில், ஆலயம், ஆராதனை, அபிஷேகம். மானங்கட்டவனே, உங்க பழக்கமே அப்படித்தானா? இல்லை உங்க அப்பன் யோகிக்குமானவனா? உங்க அப்பன் தைர சக்கரவர்த்தி ஒரு நேரத்தில் காட்டுக்கு வேட்டையாட சென்றாராம். அப்படி வேட்டையாட தருவாயில் அவனுக்கு தப்பி விட்டதான் ஒரு யானை. தப்பிய மிருகம் எங்கே எங்கே என்று சுற்றி கொண்டே இருந்தாராம். அது வேளையில் ஒரு அந்தன சிறுவன் கண்ணில்லாத பெற்றோர்களை காவடியாக சுமந்து வந்தானாம். அப்படி வரும் நேரத்திலே அப்பெற்றோர்கள் கேட்டிருக்கிறார், அப்பா எமக்கோ நாவறட்சி அதிகமாக இருக்கிறது, எங்கேயாவது சென்று சிறிதளவு நீர் கொண்டு வா என்று கூற, அம்மா அப்பா அழ வேண்டாம், அருகே தடாகம் இருக்கிறது, அங்கே சென்று தங்களுக்கு தேவைப்பட்ட நீரை கொண்டு வருகிறேன், அது வரை இம்மரத்தடிலே அமர்ந்திருங்கள் என்று மரத்தடிலே அமர வைத்து விட்டு குடுகையை கரத்தில் எடுத்து சென்று தடாகத்தில் நீரெடுத்தானாம். நீரெடுக்கும் போது ஓசை எப்படி வரும்? குடு 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 என்று வரும். இப்படி வரும். வேட்டைக்கு போன கம்யூனிட்டியே அங்கே நீரெடுப்பது மனுஷனா இல்லை மிருகமா என்று அறியாமல் நம்மிடத்தில் ஏமாற்றிய யானைதான் அங்கே நீர் அருந்துகிறது என்று அந்த ஓசையை கேட்டு பின்னோக்கி கணை விட்டானாம் பார்க்காமலே. அதில் ஒரு சக்கரவர்த்தி திறமசாலி. அப்படி ஒரு திறமசாலி எங்க அப்பா தலைமையில ஒதிப்பேன். இருப்பது மனிதனா மிருகமா என்று பார்க்காமலே அந்த ஓசையை கேட்டு அந்த ஓசை வழியா கணையை விட்டானாம். அந்த கணையானது அந்தன சிறுவன் உயிரை தைத்தது. ஐயோ அம்மா அப்பா, என்னை யாரோ கொன்று விட்டார்களே, நான் மடிய போகின்றனே என்று கதறினான், கத்தினான். இவ்வாசையை கேட்ட சக்கரவர்த்தியா, ஐயோகோ யாரோ ஒரு சிறுவன் குரல் கேட்கிறதே, யானைதான் நீர் அருந்துகிறது கணைய விட்டோமே என்னவென்று ஓடி வந்து பார்த்தால் அந்தன சிறுவன், நீ யாரப்பா என்று கேட்க அவன் உண்மையை கூறிவிட்டு உயிரை விட்டு விட்டான். உயிர் விட்ட சிறுவனை தோல் மீது அமர்த்தி கொண்டு குடிகை கருத்தில் எடுத்து சென்று அந்தனரை காண சென்றாராம். சென்ற பிள்ளை காணவில்லையே, மகனே மகனே என்று துடித்துக் கொண்டிருந்தாங்களாம். அங்கே சென்று அப்பிள்ளையை கடத்தி விட்டு, ஐயா அந்தனரே, நான் தான் தயரத சக்கரவர்த்தி, தவறு செய்து விட்டேன், உன் பிள்ளையை நான் கொன்று விட்டேன், என்னை மன்னித்து விடுங்களா என்று கேட்க, அடே தயரதா, ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி நீ, அப்படி சக்கரவர்த்தியா இருந்திருந்தோம் நீதி தவறிவிட்டியாடா பாவி, எனக்கு கொல்லி போட இருந்த ஒரு பிள்ளையை கொன்னிட்டியாடா, ஒரு பிள்ளையை கொன்னிட்டடா, உனக்கு கொல்லி போட உன் தலைப்புள்ள இருக்க மாட்டான் போ. அவன் கொடுத்தாண்டா சாபம். டபையா அவங்க அப்பனுக்கு கொல்லி போட்ட எங்க போடு, இல்லை கொல்லி போடும்போதாகில இருந்தியா எங்க இருப்ப? கர்ம வினை, பாவ வினை.
மானம் கட்டவனே. அடடா, ஐயோ, இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னையும் பாரு அழகும் பாரு, என்னையும் பாரு அழகும் பாரு. இவர் கிளத்து ஒரு கோதண்டம். இதற்கு கோதண்ட ராமன் என்று பட்ட பெயர், கையை ராமன் என்று பட்ட பெயர், பாதி ராமன் என்று பட்ட பெயர், பட்டாபி ராமன் என்று பட்ட பெயர், வாசலை ராமன் என்று பட்ட பெயர், யானை ராமன் என்று பட்ட பெயர், சீதா ராமன் என்று பட்ட பெயர், தைரத ராமன் என்று பட்ட பெயர். போட சாப்பாட்டு ராமன், போட கடி ராமா. ஜாய், ஒரு ராமனடா 1000 ராமனே திரண்டிருந்தால் நேருக்கு நேர் நின்றிருந்தா என்னை அசைக்கு பார்க்க முடியாதுடா, அசைக்கு பார்க்க முடியாது. உளவறிந்தாய், என் தம்பியை துணை கொண்டாய், மறைந்து நின்றாய், என் மீது கணைய விட்டாய். நான் மடிய போறேன்டா, என் நாட்டு மக்களை விட்டு பிரிய போறேன்டா, பிரிய போறேன்டா. நீ காணும் சுகமுண்டோ, நீ காணும் சுகமுண்டோ, காணும் சுகமுண்டோ. நீ நாம் ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், என்ன வேலை இங்கே செய்ய வந்திருக்கிறோம் என்று தெரியாமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் அஞ்ஞான விலகி மெஞ்ஞானவரே காட்சி தருகிறேன். நன்றாக இரு கண்களை விடுத்து பார். நான் யார் என்பது உன் கண்களுக்கு தெரியும். எங்கிருக்கிறேன் இருப்பதை கிட்கந்தையா பார்க்கலாம். ஒளிமயமான காட்சி இது. சங்கு சக்கரம் கோதண்டம் தரித்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, பார்க்கல் சயனன், பரந்தாமன், லட்சுமி சமேதரன், நாராயணா கோவிந்தா. என் அஞ்சான கண்கள் விளையாது, மெய்ஞான கண்களால் உற்று நோக்கி பார்க்கிறேன். இன்னார் இனியார் என்று என் கண்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஒரு நேரத்தில் பூமாதேவி முறையிட பூமி வர தீர்க்க வேண்டும் என்று பிரம்மாதி தேவர் அனைவரும் ஒன்று கூடி தங்களிடம் அபயமிட்டோம். என்ன உரைத்தீர் தேவேந்திரா? தேவர் அனைவரும் ஒன்று கூடி பூலோகத்தில் வானர கூட்டமாக பிறக்கட்டும், நீயோ வாலியாக பிறப்பாய். ராவண சம்மாரம் பொருட்டு அயோத்தி ஆண்டு வரும் தைர சக்கரவர்த்திக்கு நான் மகனாக பிறந்து வருகிறேன். எமக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பீர் என்று அன்று இந்த பாவிக்கு கட்டளையிட்டேன். பகவான், இந்த மண்ணுலகில் யான் விதித்த உடனே மாயருளில் மூழ்கிவிட்டேன். வந்த பாசத்தில் ஈடுபட்டேன், வந்த வேலையை அறவே மறந்து விட்டேன். என் சொந்த வேலையை பெரிதென வாழ்ந்து விட்டேன். நான் செய்த குற்றம் ஒன்றா இருந்தா ஐயோ, என் தம்பி என்னை விட பலத்தில் குறைந்தவனா இருந்தாலும் புகழாக மதிக்காமல் என் இஷ்டம் போல் துன்புறுத்தினே. அது ஒரு குற்றம், அது ஒரு குற்றம். பகைவனை பகைவன் என்று கருதாமல் நடப்பு கொண்டு அதை விட குற்றம், அதை விட குற்றம். ஐயோ, என் தாரம் இருக்க என் தம்பி தாரத்தை புணர்ச்சி செய்தனே. ஓ, மன்னிக்க முடியாத குற்றம். அது மட்டும்தானா சுவாமி? இன்னார் இனியார் என்று தெரிஞ்ச நாவினால் வந்தவாறு பேசிவிட்டேனே. செருப்பென்று சிறப்பாற்றவன் என்றும் பாவி என்றும் துரோகி என்றும். தேவா, ஐயனே, இந்த பாவியை மன்னிப்பாயா, மன்னித்தேன் என்று உரைப்பாயா சுவாமி? சித்திர தெடுதொன்னாதே, சித்திரத்தெடுதொன்னாதே, சிரமா உள்வாய்க்கோ நான் புத்தியும் மயங்கியற்ப போகமே விளந்தனதே. எத்தனையோ குற்றம் செய்த பாவி, இனி நான் வாழக்கூடாது சுவாமி. மடிய வேண்டும், அப்படி மடிந்தாலும் முற்றிலும் மடைய வேண்டும். முகுந்தனே கருணை செய்வார். குலத்தில் அகனே ரஞ்சித ராமா, சுகுண பிரபோதம் சுருதியில் நாதம் சுதநாதகி வந்தரு போதா.
நான் மடிந்த பிறகு என் நாடு இன்று போல் என்றும் காட்சியளிக்க வேண்டும். இந்நாட்டுக்கு ஒரு தலைவன் தேவை. ஆகையால் அடியன் பேசிய குத்தம் ஒரு தருள் வேண்டும். அன்புடன் என் தம்பி புதியவனுக்கு தம்பி புவியள வேண்டும். முக்கிய ஆட்சி செய்ய எங்கள் மரபு புரிய. தம்பி சுக்ரீவா, நண்பா சின்னையா, அண்ணா என்று அழைக்காதடா, அண்ணா அதற்கு அருகதையற்றவன். சுக்ரீவா, அண்ணா என் தம்பிக்கு எத்தனையோ துன்பத்தை கொடுத்தேன். அத்தனை துன்பத்தையும் பங்குண்டு அண்ணா என்று அழைக்கிறாயே சுக்ரீவா, உன் பெருமையை நான் எப்படி பாராட்டுவேன்? சுக்ரீவா, அன்று என் தவ வலிமையால் சிவனை கண்டேன், வரத்தை பெற்றேன், வல்லமையுற்ற நான் என்னடா சுகத்தை கண்டேன்? உன்னால் அல்லவோ பகவானை என் கண்களால் காண முடிந்தது. உன்னால் அல்லவோ ஆண்டவன் என் கண்களால் காண முடிந்தது. என்னை விட பாக்கியசாலி நீதானடா, என்னை விட புண்ணியவான் நீதானடா. என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை கூற. அண்ணா என்னன்னா பெரிய வார்த்தை சொல்றீங்க தலைவா. தலைவான் அழைக்காதே, அழைக்காதே. ஏன் தலைவா? அதற்கு நான் தகுதியற்றவனடா, தகுதியற்றவன். என் தம்பிக்கு எத்தனையோ துன்பத்தை கொடுத்த போதிலும் அத்தனையும் பங்குண்டு என்னை தலைவா என்று அழைக்கிறாயே. என் அருமை நண்பா, நான் மடிய போறேன்டா, உங்களை எல்லாம் விட்டு பிரிய போறேன்டா. மடியதற்கு முன்பு நீ யார், நான் யார், என் தம்பி யார் என்பது மக்கள் அறிந்திருக்கலாம், அறிந்தும் மறந்திருக்கலாம். உண்மையை கூறிவிட்டு செத்துறேன்டா. சுக்ரீவா, இந்திரனுக்கும் அருணுக்கும் பிறந்தவன் இந்த பாவி, சூரியனுக்கும் அருணுக்கும் பிறந்தவன் என் தம்பி சுக்ரீவன். இருவரை வளர்க்க வேண்டும் என்று மதகமா வனத்தில் மதகமா ரிஷின்னு எடுத்து சென்று கொடுக்க சென்றார் எமது தாய் அருணன். முனிவர் கேட்டிருக்கிறார், அருணா இரு குழந்தைவனுக்கு எப்படி பிறந்தது என்று கேட்க, நான் பெண்ணுடையும் தாங்கியதால் பிறந்தது என்று கூற, அப்படி என்றால் அந்த வடிவத்தை இங்கே காண்பித்தால் தான் இரு குழந்தை வளர்ப்பு என்று கூறியிருக்கிறார் முனிவர். வேண்டாம் என்று கூறியும் பிடிவாதம் செய்தார். சரி என்று உருவத்தை மாற்றிருக்கிறார். உருவத்தை மாற்றியுடனே முனிவருக்கும் மோகம் புரண்டது. இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அங்கே ஒரு குழந்தை பிறந்தது. அவள் தான் அர்ச்சனாதேவி. பாரியாடா, நம்ம வம்சத்தை பார்த்தியாடா. நமக்கு தாய் ஒருவள், தந்தை மூவர். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம். சில நாட்கள் கழிந்தன. வேட்டையாட செல்வது பழக்கம். தங்கைக்கு ஆபத்து வராமல் தடுக்க வேண்டும் என்று போகும்போது எடை போடுவோம், ஊஞ்சலில் விளையாடுவோம், காட்டுக்கு செல்வோம், வேட்டையாடுவோம், திரும்பி வந்து பார்ப்போம். எடை அதிகரித்தது. என்னவென்று பார்த்தால் உன்முகம் தோன்றியது. ஆத்திரம் கொண்டு அடித்தேன் என் தங்கையை. அண்ணா, நான் தவறு செய்தவன், என் மகனை கொன்று விடாதே என்று கூற அன்று முதல் இன்று வரை இந்த கூட்டத்தில் ஒருவனாகவே இருந்து காலத்தை கழித்து விட்டார். தங்கை பெற்ற சீமானி நம்முடைய புரண்ட ஒரு முறை மாமா நினைக்க மாட்டேன். மாமா மாமா பாசம் என்னை பேச செய்கிறது. நான் என்ன செய்வேன்? நான் மடிவதற்கு முன்பு எனக்கு 2 வரம் தேவை. வரமா? வாலி, நீ செய்த தவறி அனைத்தினை உணர்ந்து விட்டாய். அதனால் நான் ஏவிய பானத்தை எடுத்துக்கொள்கிறேன். இன்னும் சிறு வேலை கூடாது கூடாது கூடாது. நான் வாழக்கூடாது. நான் மடிய வேண்டும். பாவம் செய்தவன் சுவாமி, நான் பாவம் செய்தவன். நான் மடிந்தால்தான் என் வாழ்க்கையின் வரலாறு எதிர்கால சரித்திர ஏட்டிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படட்டும். தன் தாரம் இருக்க மற்றவன் தாரத்தை எவனொருவன் புணர்ச்சி செய்ய ஆசைப்படுகின்றானோ அவருக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும். நான் மடிய வேண்டும். 2 வரம் கேட்டேனே. நான் மடிந்த பிறகு என் நாட்டுக்கு ஒரு தலைவன் தேவை. பார்த்தீங்களா, என் தம்பியை நல்லாட்சி புரிவான். ஆனால் ஒரு சில நேரத்தில் குடிப்பான். கல்லு குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், பிராண்டி குடிப்பேன், குடிப்போம். நம்ம வம்சம்டா, குடிப்போம், குடிப்போம், குமாலம் போடுவோம், யாரும் கேட்க முடியாது. தீய பழக்கம். பீர் கூட குடிப்பேன். என் கண் முன்னே குடிப்போம் குடிப்போன்னு சொல்றவன் நான் செத்த பிறகு அவன் எப்படி குடிப்பான்னு யாருக்கு தெரியும்? அப்படி அவன் தவறு செய்வானால்
உன்னால் அல்லவா வாலிமாண்டார் இப்படி குடித்து கும்மாளம் போடுகிறாயே என்று நீங்கள் என் மீது ஏவிய கடை போல என் தம்பி மீது உங்கள் தம்பிமார்கள் யாவாக காத்துக்கொள்ள பார்த்து வருவோம். வேற என்ன வர வேண்டும் கேள்வி? இங்கே பார்த்தீங்களா, கொட்டும் பணியிலே இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆமா, யாருக்காக? சந்திரபாபு. எதற்காக? ஐயா சிவலோக பதிவு அடைய வேண்டும் என்று, சாலோக சாமீப சாயுட்சம் 4ஆம் பதிவு அடைய வேண்டும் என்று இத்தனை நேரம் காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே பார்த்தாயா நமது நண்பர்கள், நமது சந்திரபாபு பேப்பர் பாய்ஸ், கட்டியக்காரன் 2 சேனல் அவங்களுக்கு தான். நாம எங்க போறோமோ அங்கெல்லாம் நமக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். நமக்கு மட்டுமல்ல, நம்மை போன்ற கலைஞர்களுக்கு. ஏன் கலைஞர்கள் அடைந்து விட்டார்கள், இன்னும் மென்மேலும் அடைய வேண்டும் என்று இந்த தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் எடுத்து மக்களுக்கெல்லாம் காண்பிக்கிறார்கள். ஆமாம், அண்ணவர்களுக்கு நமது கம்பெனி சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு அன்புக்கு சொந்தக்காரர்கள். ஆமா, அது மட்டும் இல்ல சுவாமி, வேற என்ன? நான் மடிந்த பிறகு ஐயா சந்திரபாபு அவர்கள் முக்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று உங்களை பாதத்தில் பணிந்து கேட்கிறேன். அது மட்டுமல்ல, நான் மடிந்த பிறகு என் மனைவி உயிரோடு வாழ மாட்டாள். அப்படி இருவரும் மடிந்த பிறகு எங்களுக்கென்று பிறந்தது ஒரே பிள்ளை அங்கதன். அவன் யாரை பார்த்து அம்மா அப்பான்னு அடிப்பான். அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை என்ற ஏக்கம் இருக்கு. தாயும் நீரே, தெய்வமும் நீரே, நீ ஏற்றுக்கொள்ளுங்க. அண்ணா, ஐயனிட்ட கட்டளை நான் தவறிவிட்டேன். ஐயனுக்கு உறுதியாக இருந்து ராவணன் சம்மாரம் முடித்து தாயை கொண்டு வந்து பகவானத்தில் சேர்ப்பது நீங்கள் செய்யும் கடமை. பகவான் தோல் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே. என்னை விட்டு போய்விட்டீரா? என்னை விட்டு மாண்டு மடித்து விட்டீர்களா அத்தா? அப்பா, குத்து விளக்கு அணைந்ததம்மா, பூண்டோடு சாய்ந்ததம்மா, சந்திரபாபு என்றார் எழுத்து இன்றோ ஆவி பிரிந்தது, ஆயுள் முடிந்தது. ஐயோ, ஐயோ.
சொன்னேனே நீங்கள் போருக்கு போக வேண்டாம் அத்தான். உங்கள் தம்பி தனியாக வரவில்லை, அவர் யாருடைய துணை கொண்டு வந்திருக்கிறார்கள். சென்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று நான் பலமுறை எடுத்து சொன்னேன். கண்ணே தாரே, எனக்கு பின்னே பிறந்தவன் வழியை சமனுக்கு அளிக்கிறான். நான் போகாமல் எப்படி இருக்க முடியும் அம்மா? நான் வீரமற்றவனா விவேகமற்றவனா என்று நீங்கள் மார்தட்டி புறப்பட்டு சென்றீர்கள். இப்படி மார்பிலே அடிபட்டு மண்ணே சாய்த்து விட்டீர்கள். உங்களையே நம்பி இருந்தேனே, என்னையும் மகனையும் இந்த பாழும் உலகத்திலே தனியாக விட்டு போய்விட்டீர்களே அத்தா. இனி நான் எப்படி வாழப் போகிறேன் அம்மா? எப்படி வாழப் போகிறேன்? கண்ணே தாரை அழ வேண்டாம் என்று எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டீர்களா அத்தா? எனக்கு சொல்ல மாட்டீர்களா அத்தா? எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல மாமனரு திண்ணையிலே ஏன் மாலைய கழுட்டுறாங்க, ஏன் மாலைய கழுட்டுறாங்க, ஏன் மாமனர கூப்பிடுங்க. எனக்கு மேட்டு தெருவோரோ என்ன பத்தம்மா, எனக்கு மேட்டு தெருவோரோ பங்காளி மூத்தாரி. இந்த மூத்தவ தாலி வாங்க இங்க 30க்கும் சம்மதமா. தெருவோரோ எனக்கு பல்ல தெருவோரோ பங்காளி மூத்தாரி. இந்த பத்தினி தாலி வாங்க என்ன பத்த ராஜா, இந்த பத்தினி தாலி வாங்க உங்க 10க்கு நான் சம்மதமா. எனக்கு அண்டாவுல அரிசி வரும், எனக்கு அண்டாவுல அரிசி வரும், என் அண்ணங்கோடி முன்ன வரும். நான் அண்ணன் இல்ல பாவியம்மா, நான் அண்ணன் இல்ல பாவியம்மா, இங்கு அழுது இங்கே வாடுறனே. எனக்கு தவளையில அரிசி வரும், எனக்கு தவளையில அரிசி வரும், என் தம்பி கொடி முன்ன வரும். நான் தம்பி இல்ல பாவியம்மா, நான் தம்பி இல்ல பாவியம்மா, இங்கு தத்தளிச்சு வாடுறேனே. இப்படியே நான் காலமெல்லாம் அழுதிருந்தாலும் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே அத்தான். நீங்களே மாண்டு மடிந்த பிறகு இந்த பூ உலகத்திலே நான் எதற்காக வாழ வேண்டும் அத்தான்? பொட்டெதற்கு பூவெதற்கு பூசு மஞ்சள் தான் எதற்கு, பட்டி விட்ட மரமானே நானே பாவி ஒரு சுகம் காணே, நானே பாவி ஒரு சுகம் காணே. அம்மா அழுவாதீங்கம்மா, அம்மா கரண்டப்ப தன புகுமா, கருகிய பாடல் வருமா. அப்பா கரண்டப்ப தன புகுமா, கருகிய பாடல் வருமா. எனக்கேதம்மா ஐயா
பெரியவர்களே, வாலி வாலி மாண்டும் அடைந்து சொர்க்க பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இது அழுது கொண்டிருக்கும் தாரை என்று சொல்லக்கூடிய அம்மையார், தாரை என்று சொல்லக்கூடிய வாலியின் மனைவி அம்மையார் அவர்கள் இப்பொழுது தாரையாக வேண்டுபட்டு நடித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய நாடக கம்பெனி ஆசிரியர் செய்யார் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் அவர்களை பாராட்டி மோட்ச காசாக எட்டியப்பன் இருந்து போன ஐயா அவருடைய மைத்துனன் எட்டியப்பன் என்று சொல்லக்கூடியவர் 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அன்னார் மோட்சம் அடையவன் என்பதற்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் மோட்சம் அடைய ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நீரில்ல மீனானே நிழலில்ல மரமானே அரசாணி வலம் வந்து அந்தனர் மந்திரம் போது கொட்டிய மேலும் குறைவில்லாமல் விளங்க கட்டிய இந்த திருமாங்கல்யத்தை நான் அறுக்கிறேன். அத்தான் என் பொன்னான மன்னல் போனது எங்கே? எனக்கு பொல்லாத காலம் நடக்குது எங்கே? என் பொன்னான மன்னன் போனது எங்கே? எனக்கு பொல்லாத காலம் நடக்குது எங்கே? கண்ணான எங்கள் கணவரை
உறவினர் பெற்றோரும் இல்லை எந்த வற்றாத வாழ்வினில் நேர்ந்ததே தொல்லை அண்ணா! அம்மா! உற்றார் உறவினர் பெற்றோரும் இல்லை எந்த வற்றாத வாழ்வினில் நேர்ந்ததே தொல்லை பொற்றாமரை மகள் போற்றிடும் தேவி பொற்றாமரை மகள் போற்றிடும் தேவி சற்றே என் வாழ்வில் கல்வார்த்திடம்மா என் பொன்னான மன்னவள் எனக்கு பொன்னாத காலம் இந்த கிஷ்கிந்த நாட்டை நீ மன்னனாக மணிமுடி சுற்றி ஆளுவாய். உன்னுடைய அங்கன் மகன் அங்கதன் இளவரசு பட்டம் தாங்கிட்டான். மன்னர் சுக்கிரீவன் பேரன்பிள்ளை பெரியோர்களே, தாய்மார்களே, நாடகலா ரசிகர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேடியத்தில் அமைந்துள்ள எங்கள் ஸ்ரீ தேவி மலர் நாடகமன்றம் நமது ஜமீன் எண்டத்தூர் என்று சொல்லக்கூடிய புனிதமான கிராமத்திலே வாடி மோட்ச என்ற நாடகம் இத்தோடு முடிவெடுத்து தெரிந்து கொள்கிறோம்.